வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று செப்டம்பர் 25ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 275ஆம் ஆண்டில் ரோமில் பேரரசர் அவுரேலியன் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து டசிட்டஸ் ரோம பேரரசராக நியமிக்கப்பட்டார். 762ஆம் ஆண்டில் அப்பாசிய கலீபகத்திற்கு எதிராக அலீதுகள் கிளர்ச்சியில் இறங்கினர். 1237ஆம் ஆண்டில் இங்கிலாந்தும் ஸ்காட்லாந்தும் தமது பொது எல்லைகளை வரையறுக்கும் உடன்பாட்டை ஏற்படுத்தி கொண்டன. 1513ஆம் ஆண்டில் ஸ்பானிய நாடுகான் பயணி பாஸ்கோ நூனியத்தே பால்போவா பெருங்கடல் ஒன்றை அடைந்தார். இது பின்னர் பசிபிக் பெருங்கடல் என பெயர் பெற்றது. 1690ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது செய்தி பத்திரிகை பப்ளிக் அக்கரன்சஸ் போத் ஃபாரின் அண்ட் டொமஸ்டிக் முதலும் கடைசி தடவையாகவும் வெளிவந்தது. இது அரசினால் தடை செய்யப்பட்டது. 1868ஆம் ஆண்டில் இளவரசர் அலெக்சாந்திரியாவை ஏற்றுச் சென்ற ருசிய பேரரசின் அலெக்சாண்டர் நோவ்ஸ்கி கப்பல் யுட்லாண்டு அருகே மூழ்கியது. 1906ஆம் ஆண்டில் கரையிலிருந்து படகை வழிநடத்தும் முறை ஸ்பானியாவில் இயக்கி காட்டப்பட்டது. தொலை கட்டுப்படுத்தி பயன்படுத்தப்பட்டது. இதுவே முதல் முறை ஆகும். 1926ஆம் ஆண்டில் அடிமை வணிகத்தை தடுக்கும் பன்னாட்டு ஒப்பந்தம் உலக நாடுகள் அணியின் ஆதரவுடன் கையெழுத்து இடப்பட்டது. 1942ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் பெரும் இன அழிப்பிலிருந்து தப்பிய யூதர்களை அகதிகளாக ஏற்க சுவிட்சர்லாந்து மறுத்தது. 1956ஆம் ஆண்டில் அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்த முதலாவது தொலைபேசி கம்பி தடம் டாட் 1 நிறுவப்பட்டது. 1957ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவில் ஆர்கன்சஸ் மாநிலத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் 9 கருப்பின மாணவர்கள் 300 இராணுவத்தினர்களின் பாதுகாப்புடன் பாடசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். 1959ஆம் ஆண்டில் இலங்கை பிரதமர் பண்டாரநாயக்கா சோமராம தேரர் என்ற புத்தபிக்கு ஒருவரினால் சுடப்பட்டு படுகாயமடைந்து அடுத்த நாள் இறந்து போனார். 1978ஆம் ஆண்டில் கலிபோர்னியாவில் சாண்டியாகோ நகரில் 2 விமானங்கள் நடுவானில் மோதிக்கொண்டதில் 147 பேர் உயிர் இழந்தனர். 1983ஆம் ஆண்டில் வட அயர்லாந்தில் 38 ஐரிய குடியரசு இராணுவ கைதிகள் சிறையை உடைத்து தப்பிச் சென்றனர். 1992ஆம் ஆண்டில் செவ்வாய் நோக்கி என்ற விண்கலத்தை நாசா ஏவியது. 11 மாதங்களின் பின்னர் இந்த விண்கலம் செயல் இழந்தது. 1992ஆம் ஆண்டில் யாழ்ப்பாணம் பூநகரியில் 62 இராணுவ காவல் அரண்கள் விடுதலை புலிகளினால் தாக்கி அழிக்கப்பட்டன. 2002ஆம் ஆண்டில் குஜராத் மாநிலத்தில் கோயில் ஒன்றில் இடம்பெற்ற வன்முறையில் 32 பேர் உயிர் இழந்தனர். 2003ஆம் ஆண்டில் ஜப்பானில் ஒக்கைடோ என்ற இடத்தில் 8.3 ரிக்டர் அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 800க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். 2017ஆம் ஆண்டில் இந்தோனேசியாவில் பாலித்தீவில் ஆகுங் மலையில் எரிமலை வெடித்தது. மேலும் செப்டம்பர் 25ஆம் நாளானது மொசாம்பிக் நாட்டில் புரட்சி தினமாகவும் நவூரு நாட்டில் தேசிய இளைஞர் நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.